சுவாதி பிள்ளைங்க பாரு பிள்ளைங்க ஒரு கடை இந்த சாப்பாடு விஷயம் வந்தா ஒரு டேபிள் சேர காணுமே. வெறும் அந்த டேபிள்ல பார்த்தா இது இந்த கடையா வச்சிருக்காங்களே. இந்த வெறும் சாப்பாடு எப்படி சாப்பிடுது? தமன்னாக்கா உங்களுக்கு தெரியாதா? நிறைய காசு இருக்கும்ல, ரிச் ஃபேமிலி, அவங்களாம் இப்படிதான். இது பேர் தான் பஃபே சிஸ்டம். இந்த பஃபெட் சிஸ்டம் அக்கா, இதுல நம்ம நின்று தான் சாப்பிடணும். நம்மளுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் எடுத்து நம்மள எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். அது எடுத்து நின்றுட்டே சாப்பிடணும்க்கா. சுவாதியாண்டி நிஜமாவா சொல்றீங்க? நமக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாமா? யாரும் நம்ம கேட்க மாட்டாங்களா? நீ என்ன பண்ண சொல்ற சுவாதி? அப்படிலாமா இருக்கு? நான் இந்த முதல் பத்திரம் தான் பாக்குறேன். ஏக்கா ஆமாக்கா, மெதுவா பேசுங்கக்கா. யாராச்சும் கேட்ட என்ன நினைப்பாங்க? நீங்களும் இந்த பெரிய வீடு கல்யாணத்துல போகவே இல்லைன்னு நினைப்பாங்க. இங்க வரவங்களாம் பார்க்கலையா? நீங்க எவ்வளவு பெரிய பெரிய நகம் அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம கேரளால இப்படிதான் அக்கா இருக்கும். இங்க நீங்க போனது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நம்ம எவ்வளவு வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்ல பிள்ளை, ஆமா போல சரியா சொன்ன பிள்ளை. நம்ம இப்படி பேசிட்டு இருந்தா அப்படி என்ன நினைப்பாங்க? நம்மள பார்த்து தெரியும் பட்டிக்காடுல நினைப்பாங்க. நம்ம எப்படி நம்மளும் ரிச் ஃபேமிலி மாதிரி காமிப்போம். எங்க பிள்ளை ஸ்பிளாட் எங்க பிள்ளை போய் எடுக்கணும்? எம்மா உண்மையாமா சொல்லு, எவ்வளவு வேணா போட்டு சாப்பிடலாமா? அம்மா இவங்க கிட்ட கேளமா, நம்ம கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? கேளமா. எடி எரும மாடு, நீங்க சாப்பிடுறதுக்கே எங்களுக்கு கூச்சமா இருக்கு. நீங்க எப்படி சாப்பிடுறது? ரிச் ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வீட்டுக்கு எடுத்து போறதை பார்த்து நினைச்சிட்டு இருக்கியா? என்னது அசிங்கப்படலாம் நினைச்சிட்டு இருக்கியா நீங்க? அக்கா, என்ன நீங்க பேசுறதுலாம் இது இருக்கும் கேக்குது பாருங்க. கேரளாலாம் இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரிச் ஃபேமிலி ஏரியாலலாம் இப்படி சைலண்டா தான் இருக்கும். நீங்க இந்த லோக்கல் மேரேஜ் மாதிரி இங்க சவுண்டா இந்த பாட்டு போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க பேசுறது நல்லாவே கேக்குது. ரிங்கி மூளை அதெல்லாம் பண்றது தப்பு மூளை. அப்படிலாம் பண்ணவே கூடாது. நம்ம பிளேட்டை எடுத்து சாப்பிட்டு அங்க வச்சுட்டு போவானோம். சரியா? நீங்க சத்தமா பேசாதீங்கக்கா. சுவாதி போல என்ன போல பண்ற? இந்த பசங்க நிம்மதியா இருக்க விடுறாங்க பாரு. இந்த ரிச் ஃபேமிலின்னு நீ சொல்ற, இங்க வந்து இப்படி பண்ணுங்க பாருங்க. இந்த பசங்க என்ன கோவம் வராம வேற என்ன வரும்? எம்மா நான் சொல்லலாமா? இந்த அக்கா நம்ம இவங்களுக்கு அறிவே இல்ல. ஏக்கா விடுங்கக்கா, பிள்ளைங்க ஏதோ பேசிட்டு போறாங்க. மோளை பிங்கி ரிங்கி ரெண்டு மோளையும் கம்மனு இருங்க. இது ரிச் ஃபேமிலி ஃபங்க்ஷன்மா. இப்படிலாம் இங்க பேசக்கூடாது. சரியா? சத்தம் போடாம மெதுவா பேசுங்க. அக்கா, நீங்க முகத்தை கொஞ்சம் சிரிச்சமா வைங்கக்கா. சிரிச்ச முகமா வைங்க. முகத்திலேயே பார்த்தாலே கோவமா இருக்கு. யாராச்சும் பார்த்து என்ன நினைப்பாங்க நம்மள? ஆமா போல சரியா சொன்ன. நீ முகத்தை பார்த்தாலே அவங்க நினைச்சுப்பாங்க நம்ம இங்கிருந்து வந்தோன்னு சொல்லி. சரி போல இந்த முகம் நல்லா இருக்கா? சரி வா. நீ எப்படி, நம்மளுக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியாது போல நீ எதுவும் சொல்ற அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இந்த பிளேட்டை எடுத்து வந்து எடுக்கணுமா? ஒரு பிளேட் வந்து எல்லாத்தையும் நம்ம திறந்து பார்த்து எடுத்துக்கலாமா? இந்த புள்ள புதுசா இருக்கே, நல்லா இருக்கியானா? இது சூப்பரா இருக்கு பாரு. ஏக்கா ஆமாக்கா, தமன்னாக்கா, நம்மளுக்கு எது வேணுமோ எந்த டப்பா வேணும் நம்ம திறந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஆண்டி நம்ம வந்து நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் கொஞ்சம் கலந்து எடுத்துக்கலாமா? ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? லூசா அக்கா, நீ எப்பவுமே நான்வெஜ்ல இருக்கி. இங்க வெளிய வந்து இப்படி இந்த வெஜ்ல எவ்வளவு வெரைட்டி இருக்கு பாரு. அது சாப்பிட முடியாத உனால. லூசக்கா. ரிங்கி மோளே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே மோளே. இந்த சைடு பாரு, அங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு தனித்தனியா வச்சிருக்காங்க. ஆனா உனக்கு சாப்பிடணும்னா நீ ரெண்டுமே கலந்து எடுத்துக்கலாம் மோளே. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. லூசக்கா, நம்ம ரிச் ஃபேமிலி அந்த மாதிரி காமிச்சிக்கோக்கா. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு ஒண்ணுன்னா. ஏய் எப்ப பார்த்தாலும் கறின்னு சாவாத. பிங்கி ஒரே எட்டி தான் உனக்கு. இங்க ஒரு எட்டி விட்டனா அங்க போய் விழுந்துருவேன். நான் இந்த சைடு திரும்பிட்டு இருக்கேன், அடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பின்னால ஒரு எட்டி விடுச்சா அங்க போய் விழுந்துருவேன். இந்த இது இருக்கிற சிக்கன், தந்தூரி சிக்கன், அது மாதிரி போய் அங்க போய் டப்பால கிடக்க போற நீ. ஏன்னா கோவத்தை எப்படி அடிக்கிட்டு இருக்கணும் மட்டும் பாத்துக்கோங்க. ரெண்டு பேருக்கும் வீட்டுல போய் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வாய் பேச சொன்னா உங்க ரெண்டு பேருக்கும் அவங்களும் அறிவுன்றதே இல்ல. எரும மாடுங்களா வெளியே வந்து கூட என்னோட மரியாதையை வைக்க முடியாதவங்க நானுங்க. இந்த என்ன மூஞ்சி கூட சிரிச்ச முகமா இருக்குன்னு பாக்காதீங்க. இந்த மூஞ்சி கூட அவ்வளவு கோவத்தை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. இது வாய பேசாம இருங்க ரெண்டு பேரும். என்ன விடத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. சூப்பருக்கா, இந்த மாதிரி தான் முகத்தை சிரிச்சு வச்சுக்கிட்டே ஏதாச்சும் பேசணும்னா பேசு. சரியக்கா, வாங்க பிளேட் எடுப்போம். பிளேட்ல எல்லாத்தையும் போட போறேன். சுவாதிமா வாமா போவோம். பிளேட் எடுத்துட்டு வருவோம். வா. இவ்வளவு அழகான சாப்பாடெல்லாம்
பார்த்தே இல்ல. சுவாதிமா, நீ சொன்ன மாதிரி இது ரிச் ஃபேமிலி தாமா. இந்த பிளேட்ல அவ்வளோ ஐட்டம் இருக்கு பாரு. நம்ம இந்த இலையில உட்காந்து சாப்பிடறதுனால ஒண்ணுமே தெரியாது. அங்க ஒரே இந்த பிரிஞ்சி, இந்த பச்சடி, இந்த பரோட்டா, இந்த இட்லி அதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த பொங்கல் அது இதுல பாரு. இந்த நானெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. இந்த பாதி ஐட்டமுக்கு பேரே என்னன்னு தெரியல. இந்த சூப்பரா இருக்குமா. ஆமா தமன்னாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களே, அதனாலதான் உங்களுக்கு அப்படி இருக்கு. நான் இந்த கேரளால இதெல்லாம் நடந்துட்டே இருக்கோம்க்கா. அங்க ஜாலியா இருக்கும். நம்ம இப்படிதான் போவோம் அப்பப்போ. இந்த நீங்க மாமி இருக்காங்களே, மாமி கூட்டிட்டு போவாங்க. நம்ம அப்படிதான் அக்கா போவோம். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. என்ன ஒரு ருசி. அதுவும் இந்த சிக்கன், பட்டர் சிக்கன்ல அப்படியே பட்டர் மிதங்குதே. சுவாதி போல இங்கிருந்து போகணும்னு மனசே இல்ல போல. பிள்ளைங்களோ, இப்ப திருப்பி சொல்றேன் பாத்துக்கோங்க. என்னென்ன வேறமோ எல்லாத்தையும் எடுத்து தின்னுங்க. ஆனா தின்ன போது இந்த சத்தமே வரக்கூடாது பாத்துக்கோங்க. நம்ம ரிச் ஃபேமிலி மாதிரி இந்த காமிச்சு தின்னுங்க, சரியா? போன் அடிக்குது. யார் இந்த நேரத்துல சாப்பிட்ட நேரத்துல போன் பண்றது? அக்கா என்ன பண்றீங்க நீங்க? என்னது பண்ணீங்க இப்போ? ஏன் பிள்ளை என்னாச்சு? அக்கா உங்களுக்கு தெரியாதா தமன்னாக்கா, இந்த மாதிரி வர இடத்துல யாராச்சும் கையில போனை இந்த மாதிரி பாத்தீங்களா, சைலண்ட்ல தான் அக்கா வைக்கணும். இந்த மாதிரி சத்தமா ட்ரிங்கு நீங்க ரிங்டோனை வச்சிருக்கிறதுலாம் இவங்க பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு இந்த ரிச் ஃபேமிலில எல்லாம் இருக்கவங்களுக்கு ரிங்டோன் இப்படிலாம் வைக்க மாட்டாங்க. ட்ரிங்குன்னு நீங்க இப்படிலாம் வச்சீங்கன்னா நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படிலாம் வைக்காதீங்க. சைலண்ட்ல போடுங்க போனை. இப்போ போன்லாம் பேசாதீங்க இங்க. என்ன மூளை சொல்ற? இப்படிலாமா பாப்பாங்க? நான் வச்சிருக்கிறது ஐபோன் தானே. இந்த ஆப்பிள் கம்பெனி போன் தானே நான் வச்சிருக்கேன். அது இந்த பெரிய ஆளுங்கள வச்சிருப்பாங்க. இது ஆப்பிள் கம்பெனி போன் கிடையாது. ஆனாலும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க இந்த பிள்ளை. அதை வச்சு இவங்க எல்லாரும் நினைப்பாங்களே நம்ம ரிச் ஃபேமிலின்னு. அப்ப போன் கையில வச்சிருக்கிறது நல்லது தானே போல. அக்கா போனை எடுக்கலாம் அக்கா. அந்த இந்த மாதிரி இந்த டின்னர் இந்த லஞ்ச் டைம்லலாம் இந்த மாதிரி போனை எடுத்து பேசக்கூடாதுக்கா. செல்ஃபிக்கு வேணா எடுக்கலாம். நீங்க அப்படியே போனை யாருன்னு பார்த்தா அப்படியே ஒரு செல்ஃபி எடுங்க. அப்படியே போல சொல்றேன். சரி, யார் போன் பாத்துக்கிறீங்க? அரே, என் தங்கச்சி பிள்ளைல போன் பண்றா. என் தங்கச்சி இந்த துபாயில அதுல போன் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் தங்கச்சி துபாயில போன் பண்ணி எப்படி எடுக்காத விடுறது? அவ வேற வந்துகிட்டு இருக்காளே. அவ இந்த ஃபிளைட்ல ஏறிட்டான்னு சொல்லல போன் பண்ணிருப்பா. சுவாதி பிள்ளை கொஞ்சம் எடுக்கிற புள்ள. எக்கா இங்க போனை எடுத்து அசிங்கப்படுத்தாதக்கா. நீ இந்த துபாயில இருந்து பேசும்போது ஹலா அப்படின்னு பேசுவேன். இங்க எல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க? எடுக்காதக்கா ப்ளீஸ்க்கா. என்ன போல சொல்ற? இப்படி சொல்ற போல. நீ சீக்கிரமா சரி சாப்பிட, சீக்கிரமா கிளம்பும். நீ நாளைக்கு என்னோட இந்த தங்கச்சி மாற வர. தங்கச்சி இந்த துபாயில இருந்து வந்துகிட்டு இருக்க போல. அவ எனக்கு ஒரே ஆசையா இருக்கு. அவளை பாருங்க, சாப்பிட சீக்கிரமா கிளம்பு போல சொன்ன கேளு. ஏக்கா சரிக்கா, இந்த கொஞ்சம் மெதுவா தான்க்கா சாப்பிடணும். சீக்கிரமா அவசரமா சாப்பிடக்கூடாதுக்கா. என்ன பிள்ளை இவ்வளவு கண்டிஷன்ஸ் எடுத்து போடுறீ நீ? சரி சாப்பிடு போவோம். அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த போனை அடிக்கிறேன் அவளுக்கு. எம்மா என்னம்மா இப்பதானமா வந்தோம், அதுக்குள்ள போக சொல்றியே? இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குமா? அந்த சைடு பாரு, இந்த பசங்களோட கேம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க விளையாடிக்கிட்டு அதுக்கப்புறம் போவோம். இந்த ஏசி காத்து நம்ம வீட்டுல ஏசியாம இருக்கு. இந்த ஏசி காத்து வாங்க ஒரே சொகமா இருக்குமா? இங்க இருக்க விடுமா ப்ளீஸ்மா. ஆமா ப்ளீஸ்மா. நம்ம இங்க ஏசி காத்துல சூப்பரா ஜில்லுன்னு இருக்குமா. நம்ம இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். என் சித்தி நாளைக்கு தானே வராங்க. நாளைக்கு நம்ம பாத்துக்கலாமா? இங்க இருக்க விடுமா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சிரிச்ச முகமா வச்சு மெயின்டைன் பண்ணலாம். அந்த பசங்க இந்த பண்ண விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? உங்க வீட்லயோ பசங்க இப்படிதான் பண்ணுவாங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போனா இன்னும் உயிரை வாங்குறதுக்குனே இந்த பசங்க இருக்குங்க. இங்க சீக்கிரமா சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போனா இந்த பசங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. உங்களுக்கு இது நியாயமா தெரியுதா? என்னது பண்ற இந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு? ஐயோ, எனக்கு இந்த தலை விதி. இந்த சிரிச்சுன்னு நான் எப்படி உள்ள கோவத்தை அடிக்க வச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பசங்க என்ன சொன்னாலும் கேட்காதுங்க. நாளைக்கு என் தங்கச்சி மாதிரி வரா. தங்கச்சி துபாயில இருந்து வாரா. அவ என்ன எடுத்து வந்திருக்கா? என் தங்கச்சி நீங்க பார்த்தது இல்ல. எங்க தங்கச்சியை பாக்குறதுக்காக நீங்க வந்துருங்க, சரியா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்படி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நாளைக்கு வந்துருங்க என் தங்கச்சியை பார்க்க. கண்டிப்பா நீங்க வரணும், சரியா? ஓகே, பாய்.